guys, நம்ம ஒரு புது கொஸ்டின் பார்க்க போறோம். இது உங்களுக்கான கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்விட்ச் ஒன் ஆன்னா லோடு ஒன் அண்ட் லோடு டூ ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்விட்ச் டூ ஆன்னா லோடு த்ரீ அண்ட் லோடு ஃபோர் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ப்ரோக்ராம் நம்ம இப்போ பார்ப்போம். ஸ்விட்ச் ஒன் ஒரு சுவிட்ச் தான். ஸ்விட்ச் ஒன் ஆன் ஆன லோடு மீன்ஸ் மோட்டார் ஒன் ஆன் ஆகணும், மோட்டார் டூ ரெண்டுமே ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா இங்க நம்ம என்ன பண்ணணும், அவுட்புட்டை வந்து நம்ம பேரலா போடணும். இப்போ சுவிட்ச் ஒன் ஆன் ஆனா மோட்டார் ஒன் மோட்டார் டூ ஆன் ஆகும். சுவிட்ச் டூ ஆன் ஆனா மோட்டார் த்ரீயும் மோட்டார் ஃபோரும் நமக்கு ஆன் ஆகும். கொஸ்டின் பார்த்துங்க. சுவிட்ச் ஒன் ஆன், லோடு ஒன் லோடு டூ ஆன், சுவிட்ச் டூ ஆன், லோடு த்ரீ லோடு ஃபோர் ஆன். இதுக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். கம்பேர் பண்ணுங்க, சிமுலேட்டர் ஆன் பண்ணுங்க, ஆன்லைன் மோடு வாங்க, ஸ்டாப் மோட் ரன் மோடுக்கு வாங்க. இப்போ சுவிட்ச் ஒன் ஆன் பண்றோம். ஆன் பண்ணோடனே ரெண்டுக்குமே சப்ளை போய் ரெண்டு மோட்டருமே நமக்கு ஆன் ஆயிடுச்சு. சுவிட்ச் டூ ஆன் பண்றோம், மோட்டார் த்ரீ மோட்டார் ஃபோர் ரெண்டுமே ஆன் ஆயிடுச்சு. இதுதான் இதுக்கான ப்ரோக்ராம் கைஸ். ஆஃப் பண்ணிடுறேன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து நம்ம எப்படி ஸ்டெப் கொண்டதோ அதே தான் ரிவர்ஸ்லேயே பண்ணி ஆகணும். ஸ்டாப் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் மோட் வரணும். அப்புறம் நீங்க ப்ரோக்ராம் வந்து இதை மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ சுவிட்ச் ஒன் ஆன் ஆனா மோட்டார் ஒன் அண்ட் மோட்டார் டூ ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. சுவிட்ச் ஒன் ஆன், மோட்டார் ஒன் அண்ட் மோட்டார் டூ ஆன். சுவிட்ச் டூ ஆன், மோட்டார் த்ரீ ஆன் அண்ட் மோட்டார் ஒன் ஆஃப் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல இந்த ப்ரோக்ராமே மாடிஃபிகேஷன் பண்றேன். டெலிட் பண்ணிடலாம், இந்த ரோவை டெலிட் ரோ பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுங்க. இப்போ சுவிட்ச் டூ ஆன் ஆச்சுன்னா மோட்டார் த்ரீ ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, மோட்டார் ஒன் ஆஃப் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் போட்டீங்கன்னா டூக்கு இது ஆன் பண்ணோம்னா இங்க நார்மலி ஓப்பன்ல இருக்குது, நார்மலி க்ளோஸ் ஆகி இந்த மோட்டார் வந்து நமக்கு ஆன் ஆகும். இப்போ இது ஆன் இது வந்து க்ளோஸ் மாறும்போது இது வந்து நார்மலி ஓப்பனா மாறிடும். நார்மலி க்ளோஸ் இருக்கிறது நார்மலி ஓப்பனா மாறிடும். நமக்கு இந்த மோட்டார் வந்து ஆஃப் ஆயிடும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் த்ரீ ஆன் ஆச்சுன்னா மோட்டார் ஃபோர் ஆன் ஆகணும், மோட்டார் டூ ஆஃப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சுவிட்ச் த்ரீ ஆன் ஆச்சுன்னா மோட்டார் ஃபோர் ஆன் ஆகணும், மோட்டார் டூ ஆஃப் ஆகணும்னா என்ன, நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் போட்டோம்னா நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் இது ஆன் பண்ணோம்னா இது ஆன் ஆயிரும். இது ஆன் பண்ணும்போது இது வந்து நார்மலி க்ளோஸ்ல இருக்கிற சுவிட்ச் வந்து இந்த வந்து ஓப்பன் ஆயிரும், நார்மலி ஓப்பனா மாறிடும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டார் வந்து கட் ஆயிரும். ஓகே, இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ கம்பேர் பண்ணுங்க, ஆன்லைன் மோடு வாங்க, ரன் மோடு வாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுவிட்ச் டூவும் சுவிட்ச் த்ரீ எதுவுமே பண்ணல, இது வந்து ஆஃப்ல இருக்கு, ரெண்டுமே ஆஃப்ல தான் இருக்கு. ஆஃப்னா இது வந்து நார்மல் க்ளோஸ் கான்டாக்ட், இது வந்து இப்போ ஆக்டிவ்ல இருக்கங்காட்டி உங்களுக்கு கிரீன் கலர்ல காமிக்குது. இப்போ சுவிட்ச் ஒன் ஆன் பண்ண மோட்டார் ஒன் ஒன்று மோட்டார் டூ ஆன் ஆகும். இது ஆல்ரெடி வந்து நம்ம சப்ளை போயிட்டு தான் இருக்கு இந்த சுவிட்சில், அதனால இது நம்ம எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பாருங்க, சுவிட்ச் டூ ஆன் பண்றோம். ஆன் பண்ணோடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. சுவிட்ச் டூ ஆன் பண்ணோடனே மோட்டார் த்ரீ ஆன் ஆயிடுச்சு. நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் வந்து இது க்ளோஸ் ஆகிறங்காட்டி இதாயிடுச்சு, மோட்டார் வந்து ஆன் ஆயிடுச்சு. இது நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் காட்டி நம்ம ஆன் பண்ணும்போது இது வந்து நமக்கு கட் ஆயிடுச்சு, நார்மலி ஓப்பனா மாறிடுச்சு. அதே மாதிரி சுவிட்ச் த்ரீன்னு பாருங்க, இது ஆன் பண்ணோம்னா மோட்டார் ஃபோர் ஆன் ஆகும், மோட்டார் டூ கட் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க வந்து நார்மலி க்ளோஸ் இருக்குது, நார்மலி ஓப்பனா மாறிடுச்சு இந்த சுவிட்ச்.
ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்றதுக்கான கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்புட்ஸ் வந்து நம்ம எவ்வளவு டைம் வேணா நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் சொல்லியிருந்தேன். அந்த கண்டிஷன் இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் கைஸ். எல்லாமே நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி பாருங்க திரும்ப நார்மல் பொசிஷனுக்கே வந்துடும். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப்லைன் மோட் வந்துடலாம். ஓகே கைஸ், நீங்க வந்து ப்ரோக்ராம் வந்து போட்டு பாருங்க. எனி டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ கைஸ்.